வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த ஜனவரி மந்த்துக்கான சூப்பரான ஒரு 5 அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திஸ் இஸ் கே அண்ட் யூ ஆர் வாட்சிங் கேட்டெக். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் மோஷன் ஸ்டில். ஆக்சுவலாக இது ஒரு கேமரா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோஷன் ஸ்டில், ஏஆர் மோட், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வழக்கமாக நம்ம பேசிக்காகவே வாட்ஸ்அப் அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கிஃப்ட் இமேஜ் சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லையும் கிஃப்ட் இமேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். பட் ஏஆர் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான அனிமேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்கள் ஃபிங்கரை டச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த அனிமேஷன் மூவ் ஆகிடும். நீங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த அனிமேஷனை பெருசாக்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி சின்னதாக்கிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்க பக்கத்துல நிறைய அனிமேஷன் பிக்சர்ஸ் இருக்க மாதிரி நீங்க போட்டோஸை எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் அப்ளிகேஷன் இமேஜ் டு பிடிஎஃப். வழக்கமாக நம்ம யாருக்காச்சும் இமேஜ் ஏதாச்சும் சென்ட் பண்ணுறது இருந்தால் சாதாரணமாக சென்ட் பண்ணுறோம். பட் இது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும்தான் போகணும், அவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புறதே ப்ரைவசி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணினா உங்களுடைய கேலரிக்குள்ளே போகும். எந்த இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபைலுடைய நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் தேவையோ அந்த பாஸ்வேர்ட் நீங்க போட்டுக்கோங்க. நான் 1 ல இருந்து 6 கவுண்ட் வரைக்கும் பாஸ்வேர்ட் செட் பண்றேன். செட் பண்ணிட்ட பிறகு கீழே ஓகே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜ் நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க சேவ் பண்ணிட்ட பிறகு திரும்ப அந்த பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டதா ஓபன் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணி ஓபன் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிக்சர் ஓபன் ஆகும். இந்த பிக்சரோட குவாலிட்டி கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம உங்க ஃப்ரெண்ட்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பற்றின ஒரு வீடியோ போட்டதில் நான் ஒரு ஸ்டோரி போடுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்ளிகேஷன் தான் இது. ஸ்டோரி மேக்கர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். போஸ்ட் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷனோட லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ப்ரீசெட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பலவிதமான ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பர்த்டே விஷஸ், மேரேஜ் விஷஸ், சம்மர், கோல்டு, இந்த மாதிரி நிறைய மாடலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே உங்களுக்கு என்ன வேர்ட் தேவை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்மால், மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாம அதே ஒரிஜினல் குவாலிட்டியில் இந்த இமேஜ் சேவ் ஆகும். இந்த ஆப் இன்ஸ்டா யூசர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் போஸ்ட்லாம் சாதாரணமாக போடுறாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ப்ரீசெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஃபோர்த் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா Tranit. ஆக்சுவலாக இது ஒரு டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட், அதாவது வேறு லாங்குவேஜில் இருக்கிற வேர்டை நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தேவையான வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு அந்த ஆப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியும். பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆப்பில் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அது கேட்குற ஆக்சஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன் பண்ண உடனே கீழே உங்களுக்கு லென்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் விசிபிள் ஆகும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல இருந்து என்ன லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ரைட் சைட்ல இருக்கிற லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற அந்த லென்ஸ் சிம்பிளை நீங்க டிராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். என்னுடைய ஆன்லைன் ஸ்பீடு லோவா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த மாதிரி நீங்க டிராக் பண்ணி வைக்கிறது மூலமா நீங்க எந்த இடத்துல டிராக் பண்றீங்களோ அந்த பேராகிராஃப் உடனே, அதாவது ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஆப் Pixaloop. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் இமேஜ் அனிமேட் ஆகிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். நீங்கள் அவுட்டோரில் இந்த மாதிரி ஸ்கை தெரிகிற மாதிரி இல்லாட்டி பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் இருக்க மாதிரிலாம் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா
இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய அனிமேஷன் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல வந்து யூஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட் அண்ட் எலமெண்ட் பேக் அனிமேஷன் இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் உங்களால செய்ய முடியும். பட் இந்த அப்ளிகேஷன்லயே அப்கிரேட் பண்ணி நீங்க பே பண்ணி வாங்கினீங்கன்னா ப்ரோ அப்படின்ற வெர்ஷனா உங்களுக்கு தருவாங்க. அதன் மூலமாக இதில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டியில தேவை அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிவ் யூ சப்போர்ட். டாடா பை பை.